ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல் திருவிழா முடிய போகுது. நாளையோட முடியுதுங்க. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் கண்டிப்பாக மேட்ச் அனல் பறக்குங்க. இதை தொடர்ந்து நம்ம பத்திரனாலாம் வேர்ல்டு கப்கோசரம் அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி போகும்போது பத்திரிக்கையாளரை சந்தித்தார் நம்ம பத்திரனா. அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி சில பல கருத்து பேசியிருக்காரு நம்ம பத்திரனா. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரனா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக நாட்டில் ஒரு முக்கிய வீரராக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அவருக்கு ஃபேன் பேஸ் வந்துச்சுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட முக்கியமாக கேர்ள்ஸ் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க பத்திரனா. நான் நிறைய பார்க்குற சோஷியல் மீடியாவில் என்னோடய க்ரஷ் பத்திரனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரோட ஃபோட்டோ தான் வச்சுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரபலமாயிட்டு இருக்காரு பத்திரனா. கண்டிப்பாக அவரோட போலிங் ஸ்கில்ஸ் வர இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, சிஎஸ்கே போன்ற ஒரு அணியை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அணியில் நான் விளையாடுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் தோனிக்கு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டே பை டே நிறைய கற்றுக்கிறேன் அந்த அணிக்கிட்ட இருந்து. தோனிக்கிட்ட நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக தோனி அடுத்த வருஷம் விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அடுத்த வருஷம் விளையாடினார்னா எனக்கு இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அவர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பேன். எந்த ஒரு அணிக்கோசம் நான் விளையாடுறதுக்கு விரும்பலை. வெறும் சென்னை அணிக்கு மட்டும்தான் நான் விளையாடுறதுக்கு விரும்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு கூட நான் சென்னை அணிக்கோசரம் மட்டும்தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா சொல்லியிருக்காருங்க நம்ம பத்திரனா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காலே அவரோட டேலண்ட் கண்டுபிடிக்கலுங்க. நம்ம தலை தோனி தான் அவரோட டேலண்ட் கண்டுபிடிச்சி சென்னையில் வாய்ப்பு கொடுத்தாரு. சென்னை அணியில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மூலயமா ஸ்ரீலங்கா அணி ஐயோ நல்லா பண்ணுறாரு சொல்லிட்டு ஐபிஎல் சொல்லிட்டு அவங்க டீம்லேயே அப்புறம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு தவிர்க்க முடியாத போலராக வந்துட்டுருக்காரு. அவர் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ, சென்னை அணிக்கோசரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார், இன்னும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மேட்ச் தான் விளையாடினார், 13 விக்கெட் எடுத்தார். இன்ஜுரியால் அவர் கண்டினியூ பண்ண முடியல. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்கோம், அது சந்தேகமே இல்லை. இதை தொடர்ந்து நம்ம பத்திரனா இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வேறையா, அதனால் ரீட்டைன் கண்டிப்பாக பத்திரனா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் தாங்க பண்ணுவாங்க. ஏன்னா 4 பிளேயரை பற்றி ரீட்டைன் பண்ணலாம். அதில் முக்கியமாக பத்திரனா முதல்ல இருப்பார். தோனி விளையாடினார்னா தோனி கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. கைக்வாட், அப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா தளபதி, இவங்க மட்டும்தான் தெரிஞ்சு ரீட்டைன் பிளேயராக இருப்பாங்க. அப்படி தோனி விளையாடலைன்னா ஒரு சிவன் துபே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவரும் ரீசெண்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் சென்னை அணி அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக நல்ல டீமை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு சென்னை அணி அசைக்க முடியாத டீமாக வளரும். அதனால் முக்கிய போலராக பத்திரனாவை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மல்லிங்கா இருந்தாரோ அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம பத்திரனான்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான போலர் பத்திரனா. இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பத்திரனா ஃபேனா, கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டு கமெண்டில் நான் பத்திரனா ஃபேன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி இப்போ வேறு வேர்ல்டு கப் வருதா, கண்டிப்பாக அப்டேட் நம்ம சேனலில், முக்கியமாக பத்திரனா பற்றி கூட அப்டேட் சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.